வாலைக்கும் அஸ்ஸலாம் பாய். ஃபாஸ்டிங் எல்லாம் எப்படி போகுது? கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? அது இஃப்தார்னு வேற சொல்லிட்டா, அது நீ கூப்பிட்டுருக்க, கண்டிப்பா வருவேன். ஓகே, பட் ஆனா ஒண்ணு, நான் அதுலலாம் கலந்துக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஹா, ஓகேடா ஓகேடா ஓகே. ஸோ ஆன் டைம்ல அங்க இருப்போம். ஓகே, ஹாய் கைஸ். சில தொல்லைகள் நம்மளை விட்டு என்னைக்குமே போறதில்ல, என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. ஏன் கேட்குறீங்க? பாருங்க நீங்களே. ஏன்டா என்ன தனியாவே இருக்க விட மாட்டீங்கடா? அது நடக்கவே நடக்காது. பிகாஸ் ஏன்னா அதுவும் இன்னைக்கு முடியவே முடியாது. சொல்லிட்டானா? என்ன பண்ணா? கால் பண்ணி மூவி போலாமான்னு கேட்டா, நான் சொன்னேன் ஃப்ரெண்டு இஃப்தாருக்கு இன்வைட் பண்ணிருக்கேன்டா, நான் அங்க போகணும், அதனால மூவி வேணான்னு சொன்னேன். சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? கட் பண்ணேன். கட் பண்ணோடனே அடுத்த கால் எனக்கு தான் அடிச்சான். அது தெரியுமா? எதுக்கு அடிச்சான்? அண்ணன்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, வா அப்பீரா இல்லைன்னா ஆன் டைமுக்கு அப்பீரா கிளம்பி வந்துட்டீங்க. ஆமா, காலைல இருந்து வர ஃபாஸ்டிங் ஒரு மாதிரி. ஃபாஸ்டிங் இருக்கு இஃப்தாருக்காக. டேய், நீ வந்து சோத்துக்காக ஃபாஸ்டிங் இருக்கிற, ஆனா என் முஸ்லீம் ஃப்ரெண்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, பியூரிட்டிக்காக ஃபாஸ்டிங் இருக்கு. ஏதோ ஒண்ணுங்க, அவங்களோட அல்டிமேட் கோல் அது. என்னோட அல்டிமேட் கோல் எது? காணா போறோம், அவ்வளவுதான். போறோம், இஃப்தார்ல கலந்துக்கிறோம், அவரோட ஸ்பிரிச்சுவல்ல பாதி வாங்குறோம், பாசிட்டிவ்ல பாதி வாங்குறோம். வந்துட்டீங்க என்ன முடிக்கிறதுக்கு? அவ்வளவுதான். ஏய், எதை சொன்ன? நீ ஒவ்வொரு விளாகையும் முடிக்கிறது தெரியும், அது எனக்கு தெரியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இந்த vlog ஃபுல்லா ரம்ஜான் ஸ்பெஷல் vlog தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஓகேவா? இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அந்த ஃபாஸ்டிங் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹார்ட் டச்சிங் மூமெண்ட்ஸ், இதெல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம ஃபைனலா பார்க்க போறது ரம்ஜான் vlog. எஸ். சோ இப்போ எல்லாம் ஸ்ட்ரைட்டா எங்க போறோம்? வேண்டாம், பார்க்க போறோம். டீ குடிக்கலையா? The sky whispers, the earth replies, no God but Allah, the truth never dies. Mountains bow, rivers sing, the echo of faith in everything. There is no God but Allah, we proclaim Muhammad, His messenger, a shining flame. Hearts united, voices raised high, under one creator, the most high. The moon reflects the light we see through the darkest night. The humble speak, His mercy vast, His love so near. Allah's name comes every. ஓகே, ஹாய் கைஸ். இப்போ நம்ம மண்ணடி வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு இஃப்தார் நோம்புக்காக நம்மளை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுக்கு தான் நம்ம மண்ணடி வந்திருக்கோம். ஸோ மண்ணடி ஸ்ட்ரீட்ல அவன் நோம்பு இருந்திருக்கான். ஸோ அதனால அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஓகே, சரி, ரம்ஜான்னா என்னன்னு புரியல. நம்ம தமிழ் மாசத்துல சித்திரை, வைகாசி அந்த மாதிரி வருது இல்லையா, அந்த மாதிரி இஸ்லாம் கேலண்டர்ல வர 9வது மாசம் தான் ரம்ஜான். ஏன் 9வது மாசத்துல ரம்ஜான் வருது? இல்ல, எனக்கு அந்த இல்ல, இப்ப 9th மந்த், அந்த ரம்ஜான் மந்த்ல தான் குர்ஆன் வந்து அருளப்பட்டதுன்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ அதனாலதான்
நம்ம 9th மந்த் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல். இந்த மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. காலையில சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஈவன் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அதை பார்த்து அந்த அளவுக்கு புனிதமா அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஃப்ரெண்டு நோன்பு இருக்கான், அவனுக்கு தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். சரி சரி சொல்லுங்க, அவனுக்கு வாங்கிருக்கீங்க, எங்களுக்கு ஏதாவது வாங்கி தரது அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் வாங்கலாம்டா. வாய் ஊறுது சத்தியமா, அப்படி இருக்குது. இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பாத்துருக்கேன், கூட்டம் இருக்குன்னு தெரியும். பட் இப்ப என்ன இவ்வளவு கூட்டம், எவ்வளவு கடைங்க, எவ்வளவு வெரைட்டி. வண்டியில போனாதானே டிராபிக், நடந்து போனாலே டிராபிக். நான் இந்த ஏரியாக்கு வந்திருக்கேன், பட் ரம்ஜான் டைம்ல நான் வந்தது இல்ல. செம்ம ரஷ்ஷா இருக்கு. ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் பட்டை கிளம்புது. அங்கேயே போகுது. திடீர்னு சொன்ன உடனே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது பாஸ். அதான் சரி, அவருக்கு என்ன வாங்கலாம் ப்ரோ நம்ம? ஆக்சுவலா ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க முடிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா டேட்ஸ் சாப்பிடுவாங்க. அப்புறம் அந்த சிக்கன் சமோசா வாட்டர் இது கொடுப்பாங்க. So நம்ம அதெல்லாம் வாங்குறோம். அதை தாண்டியும் வாங்கியிருக்கோம், வாங்கிட்டு இருக்க போறோம். ஸோ கொண்டு போய் கொடுப்போம். அவனோட ஃபாஸ்டிங் நம்ம முடிக்கலாம். ஓகே, அப்படியே நமக்கும் ஏதாவது வாங்கி. எஸ், எனக்கு எல்லா வெரைட்டிலும் ஒண்ணு அவ்வளவுதான். வாடா. பாய், ஒரே ஒரு ஐட்டம். ஃப்ரெண்டு ஃபாஸ்டிங் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஐட்டம் வாங்கிட்டு போவோம். எது நல்லா இருக்கு? இது என்னது? இது ப்ரானா. எவ்வளோ இது? 70 rupees ஒரு பீஸ். அதுலேயும் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு இருக்கோம். Chicken lollipop, chicken cheese ball, chicken donut, chicken, bullet chicken, candy chicken, hill candy, chicken lollipop, crispy, chicken tikka roll, dragon chicken. இங்கே தானே வரேன்னு சொன்னா, இன்னும் ஆளே காணோம். சரிவா, அந்த ஸ்ட்ரீட்ல போய் பார்ப்போம். பாய், வாங்க வாங்க பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? சலாம் அலைக்கும். ரெண்டு வாட்டியா? ஃபாஸ்டிங் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுதா? ஃபாஸ்டிங் எல்லாம் போச்சு. சூப்பர் சூப்பர். நோன்பு திறக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸ்பீக்கரில் சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வாங்க போகலாம் போகலாம். இந்த மஸ்ஜித் மாமூர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான மஸ்ஜித். ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உள்ளே போய் எடுக்கலாமா வேண்டாமான்ற தயக்கத்தில் இருக்கும்போது வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நோன்பு திறக்கும்போது எங்களையும் கூட உட்கார வச்சு நோன்பு கஞ்சி வடை கூல்ட்ரிங்க்ஸ்னு எங்களை அப்படி கவனிச்சாங்க. இது மட்டும் ஸ்பெஷல் நான் சொல்லலை, ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல் எங்களுக்கு அது கிடச்சிதாங்க. மஸ்ஜித் மாமூர் பள்ளிங்கிறது ஒரு பழமையான பள்ளி. இது வந்து நவாபுகள் ஆட்சி காலத்திலேயே கட்டப்பட்ட பள்ளி. இந்த பள்ளி வந்து இந்த பகுதியில் பாரம்பரியமான பள்ளி. இதில் வந்து இந்த ஏரியாவில் உள்ள முழு முஸ்லீம்களும் வந்து தொழுது வணக்கம் செய்கிற இடமா இருக்குது. இங்கே வந்து இந்த நோன்பு நேரத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும். இங்கே உள்ள நோன்பு கஞ்சி வந்து மட்டன் போட்டு அந்த கஞ்சி ரெடி பண்ணுவாங்க. ரெண்டாவது அது சைடிஷாக வடை சமோசா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதை வந்து காமனாக யார் செய்வாங்கன்னு கேட்டாங்க, ஒவ்வொரு செல்வந்தரும் முன்னெடுத்து தனிப்பட்ட செலவாக அவங்க ஒரு நாளைக்கு ஒரு செல்வந்தர் இதை செலவு செஞ்சு இந்த உணவுகளை வந்து நோன்பு திறப்பதற்காக ஃபாஸ்டிங்கை க்ளோஸ் பண்ணுறதுக்காண்டி தர்றாங்க. இதனால் வந்து இந்த நோன்பை திறந்துட்டு அந்த அல்ஹம்துலில்லாஹ், அதாவது இறைவனுக்கே எல்லா புகழும் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே அந்த உணவு கொடுத்தவங்களுக்கு பல வகையான நன்மைகள் கிடைக்கும். இறைவன் நற்கூலி கிடைக்கும். ஏன்னா இஸ்லாமியர்கள்னாலே இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையில்
நம்ம வந்து சோனம் புகணும், இறைவனத்தில் நற்பெயர் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாழ்கிறாங்க. அந்த அடிப்படையில் செல்வந்தர்கள் இதுக்கு செலவு பண்ணுறாங்க. இது வந்து எல்லா அடிப்படை முஸ்லீம்களுக்கும் ஒரே எண்ணம் தான். நம்ம இங்கே நோன்பு வைக்கிறோம், அதாவது குர்ஆனில் வந்து இறைவன் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பசித்து இருப்பதும் தாகித்திருப்பதும் என்னை வந்து சேராது, நீங்கள் என் மீது வச்சிருக்கக்கூடிய பயபக்தி தான் என்னிடம் வந்து உங்களை சேர்க்கும் அப்படிங்கிறாரு. அதோடைய பெருமையை என்னங்கிறது நீங்க சொன்னீங்களா? தெரிஞ்சதை சொல்லுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பள்ளிவாசல் வந்து 400 வருஷம் மேலே உள்ள பள்ளிவாசல். இந்த வெளியே பார்த்தீங்கன்னா கடந்த கடைகள் இருக்குல்ல, அந்த கடை வந்து 450 வருஷம் கடல். இதோட சரித்திரம் என்னன்னா, ஒரு ஷாஃபி வந்து இங்கே தொழுதுகிட்டு இருக்கும்போது இந்து அரசன் போயிட்டு இருக்காரு. போகும்போது நீங்க என்ன ஏதுன்னு கேட்கறது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த பொழுது இந்த இடம் கேட்கும்போது அவங்க தானமாக கொடுக்குறாங்க. அதோட பட்டையும் இந்த பள்ளிவாசல் இருக்குது. அந்த 400 வருஷம் முன்னாடி இது கடல். கடல் வந்து மனிதன் வாழ்றதுக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கு அதை யோசனை பண்ணும். கடல் போச்சுன்னு சொல்லாதீங்க, மனிதன் வாழ்றதுக்காக தான் கடல் போயிருக்கு. மனிதனா நடந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருந்தா? நோன்பு திறந்திருக்கீங்க இல்லையா? ஸோ எங்களோடய ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு தேவை மனுஷன் தான், மதங்கள் தேவை. எங்களுக்கு தேவை மனுஷன் தான் வேணும், தேவை மதங்கள் தேவையில்லையே. எங்களுக்கு தேவை மனுஷன் தான். மனிதனை தானே இறைவன் படைத்தான், மிருகத்தை யாரும் படைக்கும். ஆனால் மனிதனாக இருப்போம். கண்டிப்பா. எனவே எங்களோட ரம்ஜான் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி ஃபாஸ்டிங்ல ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா சரி, ஓகே. எனக்கு என்னன்னா, இங்க ரம்ஜான்னா காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு ரம்ஜான் அந்த ஃபாஸ்டிங்கை பத்தி சொல்ல முடியுமா? ஃபாஸ்டிங் தான் வந்து என்னன்னா, விடிய காலையில் ஒரு உதாரணத்துக்கு 4 மணிக்கு அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா, நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். உதாரணத்துக்கு சூரியன் உதயமானதுக்கு முன்னாடி சாப்பிடணும். சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் நோன்பு திறக்கணும். அதான் ஃபாஸ்டிங். அது என்னதை அது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நம்ம டே டு டே நம்ம சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம். நம்மளை மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க, சாமானிய மக்கள் இருப்பாங்க. அவங்க எப்படி பசியில கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய இதை நம்ம புரியணுங்கிறதுக்காக எப்படி தமிழ்ல ஒரு 12 மாசம் இருக்குதோ, இங்கிலீஷ்ல 12 மாசம், இஸ்லாமிக்ல வந்து 12 மாசங்கள் இருக்குது. அதுல ரமதான்ங்கிற மாசத்துல வந்து அந்த ஃபாஸ்டிங் கடைப்பிடிக்க சொல்லி இஸ்லாம்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த ரமலான்ல 30 நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். 30 நாள் எப்படின்னா, ஏர்லி மார்னிங் 4 o'clock நம்ம வந்து ஏதாவது லைட்டா மீல் எடுத்துட்டு நம்ம ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இடையில நம்ம என்ன பண்றோம்னா, தண்ணியோ ஜூஸோ எந்த ஒரு ஆகாரமும் நம்ம சாப்பிடாம நம்ம வந்து நம்ம பசியை, நம்மளுடைய ஆசைகளை, நம்ம நஃப்ஸை எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படுத்திட்டு அந்த டேவை நம்ம கடத்துறோம். சரிங்களா? கடத்தி அந்த நம்ம டே அந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த டேவை வந்து நம்ம முடிக்கிறோம். எப்படி முடிக்கிறோம்னா, நம்ம அதுல இருக்குது. எப்படி முடிக்கணும்னா, பேரிச்ச மரத்தை எடுத்து ஒரு மடக்கு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சு அந்த டேவை முடிக்கணும். அப்படிங்கிற மாதிரி பேரிச்ச மரம் எடுக்கிறது சொன்னாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அதை வந்து ப்ராஃபட் முகமது வந்து அவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க, கடைபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம எடுத்து சுன்னா ஹயாத் ஆகிறோம். அதுதான் ஃபாஸ்டிங். ஓகே. எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, நீங்களுக்கு எங்க அழைப்பு கேட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்படி இருந்துச்சு இஃப்தாருடைய இது? சூப்பரா இருந்தது. ஓகே. ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. ஓகே. பட் இங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க உள்ள நோம்பு திறக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதாவது அந்த கல்ச்சர், அந்த மாகுல் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். எங்களை பார்த்தோன்னே எங்களையும் அவங்களோட உட்கார வச்சு நோம்பு கஞ்சி கொடுக்கறது, வடை, கூல் ட்ரிங்க்ஸ். சோ எங்களுக்கு இது ஒரு புது அட்மாஸ்பியர். எனக்கு இது ஃபர்ஸ்ட் இதெல்லாம். ஓகே ஓகே. சோ அது வந்து நிறைய பேருக்கு கூட அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஒன்னே ஒன்று சொன்னாங்க, நீங்களும் மனுஷன் தான் நாங்களும் மனுஷன் தான் அப்படின்னு. சோ அது நல்லாவே இருந்துச்சு. ஓகே. கொடுத்த இஞ்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாடா, அவ்வளவு நடந்தது. அது சொன்ன தீனி அப்படி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா அவங்க பசியில இருந்திருப்பாங்க. இருந்துட்டு அதை எடுக்கிறப்போ நான் உள்ள வந்தப்ப எனக்கு ஃபீல் ஆனது அதுதான். ஒரு பயத்தோட வரும்ல, ஒரு ஹெசிடேட்டோட.
அந்த ஹெசிடேஷன் எனக்கு இப்போ இல்லை எங்கே போனாலும். ஸோ அதில் எனக்கு ஒரு ஹாப்பி. எனக்கு கொடுத்ததுல ஒரு பெரிய பீஸ் இருந்தது. ஓகே, எனிவே ஓகே, தேங்க்யூ. நீங்களும் ஒரு தேங்க்யூ. இருந்தா போய் என்ஜாய் பண்ணி பாருங்க.